உங்களை இந்த இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை வளமும் உண்டாக வேண்டும். உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும். இறைவனின் அருளும் குலதெய்வ அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த பகுதியை உங்களுக்காகவே வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் குரோதி வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 12/7/2024 வளர்பிறை சஷ்டி திதி மதியம் 12:15 மணி வரை. அதன் பிறகு சப்தமி திதி ஆரம்பமாகிறது. உத்திரம் நட்சத்திரம் இன்று மாலை 4:20 மணி வரை. அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. சித்த அமிர்த யோகம் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய சுப வேலைகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். சித்த யோகமாகவும் அமிர்த யோகமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், நன்மைகள் யாவும் நடந்தேறும், நினைப்பதை உங்களால் நடத்தி கொள்ளலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ரொம்ப அற்புதமான நேரமாக இருக்கும். எல்லா விதமான பணிகளையும் நீங்கள் மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். இந்த நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் மாலை 4:30 மணி கூட நன்மையாக இருக்கும். ராகு காலம் என்று பார்த்தால் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நாளில் சூலம் மேற்கு திசைக்கு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்திராஷ்டமம் இந்த நாளில் கும்பராசினருக்கு சந்திராஷ்டமம். கும்பராசியினர் ஒவ்வொரு வேளையிலும் மிக எச்சரிக்கையாக இந்த நாளில் இருக்க வேண்டும். பொதுவாக பார்க்கின்ற போது இந்த நாள் முகூர்த்த நாளாக, யோகமான நாளாக இருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள் இந்த நாள். சூரிய உதயம் இன்று காலை 5:53 மணிக்கு, அஸ்தமனம் மாலை 6:36 மணி அளவில். மேஷ ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் நினைப்பதெல்லாம் இந்த நாளில் நிறைவேறும். வம்பு வழக்குகள், வியாஜியங்கள் போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். பிரச்சனைகள் இருந்து உங்களால் விடுபட முடியும். எதிர்ப்புகள் விலகும். தொழிலில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்களில் இருந்து விடுபட முடியும். உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதிரிகள், போட்டியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களிடம் பணிந்து செல்லக்கூடிய நிலை இந்த நாளில் ஏற்படும். உங்களுக்கு இந்த நாள் ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கப் போகிறது. எல்லா விதமான நன்மைகளையும் இந்த நாளில் உங்களால் காண முடியும். ரிஷப ராசி நண்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஒரு முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. வேலைகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து உங்களால் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். திருமண வயதில் உள்ள ஒரு சிலருக்கு இன்று மணமகன், மணமகள் போன்ற தகவல் வந்து சேரும். எல்லா விதமான சந்தோஷமான நிலையும் இந்த நாளில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சொத்து பிரச்சனைகளில் தீர்வு ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரம் அபிவிருத்தியாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கு அனைத்திலும் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு அவசியமானதாக இருக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் அது உங்களுக்கு ஏற்படுத்தும். சங்கடங்கள் விலகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது. மிதுன ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாளுங்க இன்னைக்கு. உங்களுக்கு வேலை பளு கூடும். சுப விசேஷங்களில் போய் பங்கெடுத்துவீங்க. குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நினைத்ததை எல்லாம் உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும், அடைய முடியும். வரவுகள் கூட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வழக்கத்தை விட இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும்.
எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். நோய் நொடிகள் இல்லாத நிலை இன்றைக்கு ஏற்படும். உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் என்பவையெல்லாம் உயரக்கூடிய நிலை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். முயற்சி எந்த அளவிற்கு நீங்கள் மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் காத்து கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பது உங்களுக்கு சுப விரயங்களை அதிகரிக்கும். இருந்தாலும் அவை சுப விரயங்களாக இருக்கும் என்பதால் நினைத்ததை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். கடக ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, முயற்சி ஸ்தானமான சகாயஸ்தானமான 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே குரு பகவான் 11ஆம் இடத்தில், செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற நிலையின் காரணமாக எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்குகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது. தெய்வ அருள் என்பது இந்த நாளில் உங்களுக்கு அதிகரித்திடும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிடக்கூடிய, மனதில் இருந்த சங்கடங்கள் விலகிடக்கூடிய, நன்மைகள் அதிகரித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும். நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி நடத்தி முடிக்கின்ற இந்த நாளில் உங்களுக்கு இறைவனுடைய அருளும் அதிகபட்சமாகவே இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாள் என்று சொல்லுவேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். செயல்பாடுகளில் நிம்மதி, அமைதி என்பது இருக்கும். எல்லாவற்றிலுமே உங்களுடைய பேச்சிற்கு மரியாதை ஏற்படக்கூடிய நிலை இந்த நாளில் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள், குழப்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உறவுகள் உங்களை மதித்திடக்கூடிய நிலையும் ஏற்படும். சங்கடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த நாளில் நீங்கள் காண முடியும். போகின்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு வரவேற்பு இருக்கும். வழக்குகள், விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கு. இந்த நாளில் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும். வரவு செலவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானமாக இருப்பது உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும். கன்னி ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளேயே நீ சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும்தான் உங்களுக்கு. என்னன்னா, தெளிவாக இருங்க. எந்த விதமான குழப்பத்திற்கும் நீங்கள் இந்த நாளில் இடம் கொடுக்க வேண்டாம். எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சியில் உறுதியாக இருங்க. தள்ளி வைப்பது, குழம்புவது போன்ற ஆசிலேஷன் விஷயங்கள் இன்னைக்கு வேண்டாம். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற முடிவு வந்துவிட்டால் உங்களால் அதை நிறைவேற்ற முடியும். எதிர்பார்ப்புகளை உங்களால் அடைய முடியும். சங்கடங்களிலிருந்து உங்களால் விடுபட முடியும். நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. அதனால் எல்லா விதமான நன்மைகளையும் சந்திர பகவானுக்கும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. குரு சந்திர யோகம் என்று இதை சொல்லுகின்ற போது எல்லா விதமான நன்மைகளையும் நடைபெறக்கூடிய நாளாக, உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. இந்த நாளில் உங்களுக்கு முயற்சி மிக அவசியம். முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திட்டமிட்டு செயல்படுவதால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் இந்த நாளில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் வழியாக அதிகபட்சமாக அலைச்சல் உண்டாகுமே ஒழிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பில்லை. அதனால் கவனமாக எல்லாவற்றையும் யோசித்து செயல்படுவது இந்த நாளில் நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாருக்கும் இந்த நாளில் கடன் கொடுக்க வேண்டாம். கடன் கொடுத்தால் அது திரும்பி வருவது என்பது சந்தேகம். 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். விரயங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக அந்த விரயங்களை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் உங்களுக்கு இன்றைய நாளில் தேவையாகவே இருக்கிறது.
விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு. என்னன்னா, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்கிறார். எல்லா வகையிலுமே யோகமும் ஆதாயமும் உண்டாகிடக்கூடிய நாளாக, வியாபாரத்தில் தொழிலில் இருந்த தடைகள் விலகிடக்கூடிய நாளாக, முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். ஒரு சிலர் இந்த நாளில் புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அது லாபத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அந்நியரால் ஆதாயம் அதிகரிக்கும். பெரியோரின் ஆசீர்வாதமும் துணையும் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். எல்லா வகையிலும் நன்மைகளை அடையக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. சங்கடங்கள் இல்லாத சாதனைகள் புரிந்திட யோகமான நாள் இந்த நாள் என்றே உங்களுக்கு சொல்ல வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு. தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், தடைகள், சங்கடங்கள், வழக்குகள் போன்றவை முடிவிற்கு வரும். ஒரு புதிய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் அடையக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த நாளில் உங்களுடைய புதிய முயற்சிகளை முன்வைக்கலாம், முன்னெடுக்கலாம். அதில் ஆதாயத்தை உங்களால் காண முடியும். இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், எல்லோரையும் அனுசரித்து செல்வது, பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்வது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும், நன்மை அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு அனுசரித்து சென்று ஆதாயம் காண வேண்டிய நாளாக இருக்க போகிறது. மகர ராசி நண்பர்களே, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் சந்தித்து வரும் உங்களுக்கு இந்த நாள் தெய்வ அனுகூலமும் பெரியோரின் துணையும் நினைத்ததை நடத்தி முடிக்கின்ற வல்லமையும் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் யாவும் இந்த நாளில் வெற்றியாகும். நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை ஒரு சிலர் மேற்கொள்வீர்கள். கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடிகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உறவுகள், உடன் பணிபுரிபவர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. கும்பராசி நண்பர்களே, இந்த நாள் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே இருக்கணும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கும். வேலைகளில் கூட இழுபறி இருக்கும். ஒரு சங்கடமான நிலை இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு பெரிய பயம் எல்லாம் ஏற்படும். அது பொதுவாக 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைகின்ற நிலையினால் ஏற்படுகின்ற குழப்பம், ஏற்படுகின்ற பயம்தான். அது மனதை நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் தெளிவாக இருங்க. இன்றைக்கு நேரம் சரியில்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ புதிய முயற்சிகள் வேண்டாம், புதிய ஒப்பந்தங்கள் வேண்டாம், புதிய செயல்பாடுகள் எதுவும் இன்னைக்கு வேணாம். வாகனத்தை கூட நீங்கள் இயக்குவது என்பது இந்த நாளில் உங்களுக்கு வேண்டாம். அது சங்கடத்தை ஏற்படுத்தும், நெருக்கடியை உண்டாக்கும். அதனால் முடிந்தவரை பயணத்தை தவிர்ப்பதும், இரவு பயணத்தை தவிர்ப்பதும், கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், யோகத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் உங்களுக்கு. மீன ராசி நண்பர்களே, சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய, நட்புகளால் ஆதாயம் காணக்கூடிய, வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் விலகிடக்கூடிய யோகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. பணிபுரியும் இடத்திலும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். உங்களுடைய அந்தஸ்து மேம்படும். இதுவரை இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு விலக ஆரம்பிக்கும். நன்மைகளை நீங்கள் காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய நாளாக, எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கும். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான நாள் என்றே சொல்ல வேண்டும். திட்டமிட்டு இந்த நாளில் நீங்கள் செயல்படுகின்ற போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். நினைப்பதெல்லாம் நிறைவேறும். இந்த நாளை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.